அம்மா எனக்கு நவாப்பழத்தை வச்சு ஹெல்த்தியான ஜாம் பண்ணி தரியா? ஓ! பண்ணலாமே. நவாப்பழம் ஜாம். வாங்க பண்ணலாமா? 1/2 கிலோ நவாப்பழம் வாங்கியிருக்கேன். அத நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. விதை தனியா எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல நவாப்பழத்த போட்டுக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுக்க போறோம். தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக் டவா ஒண்ணு வச்சுக்கோங்க. அதில 250 கிராம் தண்ணி ஊத்திக்கலாம். நான்ஸ்டிக் டவானா உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாம வரும். அதனால தான் இந்த பேன் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ 100 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இது நமக்கு கம்பி பக்கம்லாம் தேவையில்ல. கொஞ்சம் திக்கானா போதும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க நவாப்பழத்த போட்டு நல்லா கலந்து விடுங்க. கை விடாம கலந்து நீங்க நாட்டு சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேரிச்சம்பழமா கூட அரைச்சு போட்டுக்கலாங்க. இப்போ நவாப்பழத்த நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியா இருக்குன்னு. இத நல்லா கொதிக்க விட விட நமக்கு கொஞ்சம் திக்காகும். இப்போ கை விடாம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஓரம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். அத நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன் லெமன் போடுறோம்னா, இது கெட்டு போகாம இருக்கும். நீங்க ஒரு 2 மாசத்துக்கு அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே அடுப்பில இருக்கட்டும். சிம்ல வச்சுருங்க. இப்படி தளபுலன்னு கொதிச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. செம்ம சூப்பரா நம்ம நவாப்பழ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதில் இந்த நவாப்பழ ஜாம போட்டு வச்சிடலாங்க. நான் எந்த கலரோ எசன்ஸோ போடவே இல்லை. ஆனால் அது கலர் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பரா நல்ல ஹெல்த்தான நவாப்பழ ஜாம் ரெடிங்க. நவாப்பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஜாம் பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நவாப்பழ ஜாம் பண்ணி கொடுங்கங்க. ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்து நவாப்பழம். இது சப்பாத்தி, தோசை, பிரெட்டில் வச்சு கூட சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நான் ஜாமே சாப்பிட்டதில்லைங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நவாப்பழ ஜாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. இந்த சீசனை விட்டிங்கன்னா நீ அடுத்த சீசன் தாங்க நவாப்பழம் கிடைக்கும். கண்டிப்பாக இப்போயே வாங்கி நவாப்பழம் ஜாம் பண்ணிடுங்க. இதை ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சன் லைக்கை மட்டும் தட்டிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.